ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். உடல் நலம் சிறக்க மருந்தோடு பத்தியம் அவசியம். மனநலம் மேம்பட பக்தியும் ஒழுக்கமும் முக்கியம். ஆண் பெண் ஒழுக்கத்தை காக்கும் கவசமே திருமணம். உரையாடும் போதும் உறங்கும் போதும் தொழில் புரியும் போதும் அந்த மூச்சு சென்று திரும்புகிறதே. வெளியில் வரும் மூச்சு அப்படியே போய்விடலாம்தானே. அவன் அருளால் அல்லவா அது பெயர்ந்தாலும் உடலுக்குள் மீளுகிறது. மூச்சும் பேச்சும் அவன் அருளால் இயங்குகின்றன. உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒழுங்காக அமைக்கப்பட்டதே கடவுளால்தான். அப்படி அமைக்கப்பட்டிருப்பதினால்தான் அவற்றின் இயக்கங்களும் ஒழுங்காக இருக்கின்றன. வழிபாடு ஆன்ம பலத்தைக் கொடுக்கும். அது உள்ளன்போடு செய்வதாக இருக்க வேண்டும். வயது முதிர்ந்த பெரியோரையும் ஆன்மீக அருளாளரையும் இடைவிடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவருக்கு ஆயுள், அழகு, இன்பம், வலிமை ஆகிய 4 பயன்களும் அதிகரிக்கும். தெய்வத்திடமிருந்து விலகிச் செல்வது மானிடர்களுக்கு சாத்தியமாகிறது. அப்படித்தான் அடிக்கடி நிகழ்கிறது. ஆனால் தெய்வம் மானிடர்களிடமிருந்து விலகுவது சாத்தியமே இல்லை. ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவன்தான் சித்தி பெற முயற்சிக்கிறான். முயற்சி செய்யும் சித்தர்களுள் யாரோ ஒருவன்தான் என்னை உண்மையில் உணர்கிறான். பாவச் செயலுடையவனும் அறிவற்றவர்களும் பயனற்ற மனிதர்களும் மாயையினால் ஞானம் இழந்தவர்களும் கெட்ட எண்ணம் உடையவர்களும் என்னை பூஜைப்பதில்லை. சென்றுவிட்டதும் நிகழ்கின்றதும் இனி நடப்பதும் நான் அறிவேன். ஆனால் என்னை யாரும் அறிய மாட்டார். ஓம் சக்தி.